என்னுடைய ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குர்ஆன் இஸ் காலேஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவன் குர்ஆன்ல சொல்றான், விலங்கினத்தை பத்தி சொல்றான், இன்னலக்கும் ஃபில் அன்ஆமில் இப்ரா, அதாவது நிச்சயமாக விலங்கினத்துல மனிதர்களுக்கு படிப்பினை இருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த வகையில நம்ம அங்க நிறைய இதை வச்சிருப்போம். அதுல ஒரு சில இதை பார்ப்போம். இந்த ஒட்டகத்தை பத்தி இறைவன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், அவர்கள் அந்த ஒட்டகத்தை பார்க்க மாட்டார்களா, அது எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதாக இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்பனா நம்ம நினைச்சு பார்க்கணும், இது எவ்வளவு பெரிய அற்புதமான படைப்பு. இந்த ஒட்டகத்துக்கு நிறைய அற்புதங்கள் இருக்குது. இந்த ஒட்டகத்துடைய கண் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா, இறைவன் வந்து 2 லேயரை கொண்டு படைச்சிருக்கான். ஒண்ணு வந்து நம்ம பொதுவா நம்ம கண்ணுல தூசி போகாம இருப்பதற்காக வேண்டி ஒண்ணு கூலிங் கிளாஸை மாட்டிட்டு போவோம், அல்லது ஹெல்மெட்டை போட்டுட்டு போவோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாலைவனத்திலே மிதக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தை 2 லேயரை கொண்டு படைச்சிருக்கான். அந்த ஒட்டகம் வந்து நடந்து போகும்போது எதுவுமே அந்த லேயர் முடிக்கும், அதுக்கு எதுவுமே ஒரு தொந்தரவு இருக்காது, அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். அதே நேரத்துல ஒட்டகத்துடைய வயிற்று எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது 3 பார்ட்டா பிடிக்கலாம். ஒண்ணு வந்து நல்லா ஃபுட்டுக்காக வேண்டி வச்சிருக்கான், இன்னொன்னு வந்து தண்ணிக்காக வேண்டி வச்சிருக்கான், இன்னொரு வந்து ஸ்டோரேஜுக்காக வேண்டி வச்சிருக்கான். அந்த ஸ்டோரேஜ் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா இந்த திமிழ் இருக்குல்ல, அதுல எடுத்து சாப்பிட்டுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒட்டகத்தை படைச்சு வச்சிருக்கான். இறைவன் இந்த தேனியை பத்தி சொல்லும் போது குர்ஆன்ல சொல்றான், வௌஹா ரப்புக இலன் நஹ்லி அனித்தஹிதி, இறைவன் இந்த தேனியுடைய இறைவன் தேனிக்கு வகையை அறிவித்தான். என்ன சொல்றான், அனித்தஹிதி மினல் ஜிபால், உன்னுடைய வீட்டை நீ கட்டிக்கொள், மினல் ஜிபாலி வ மினஷ் ஷஜரி வ மிம்மா யாரிஷூன், அதாவது நீ மலைகளில் இருந்தும் மேலும் பெரும் பெரும் மரங்களில் இருந்தும் மிம்மா யாரிஷூன், மேலும் மக்கள்கள் கூட இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த உயரமான கட்டிடங்களில் இருந்தும் தேனியுடைய வீட்டை அமைத்துக்கொள் என்று இறைவன் கட்டளையிடுறான் தேனிக்கு. இப்போ நினைச்சு பார்க்கணும், அதுவும் அல்லாஹ் ஸ்பெசிஃபிக்கா சொல்றான். குர்ஆன்ல 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து அரபியில வந்து இத்தஹதன்னு சொன்னா ஆணுக்கு யூஸ் பண்றது, இத்தஹிதின்னு சொன்னா பெண்ணுக்கு யூஸ் பண்றது. அதாவது பெண் தேனி தான் கூடை கட்டக்கூடியதா இருக்கு. மேலும் இந்த தேனியுடைய கூட்டை பத்தி சொல்றாங்க, இந்த கூடு வந்து அறுகோண அமைப்பை கொண்டது. இந்த தேனியுடைய கூட்டை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது நம்ம எப்படி பார்த்தாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கூட்டை அமைக்க சொல்லி கொடுத்தது யாருன்னு சொன்னா அல்லாஹ் தான். அல்லாஹ் அதை திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மேலும் இந்த தேனி வந்து எப்படி தேனை எடுக்கும், அந்த தேனை எடுத்துட்டு வந்து சேமிக்கும்னு சொல்லிட்டு அந்த தேனிக்கு வழிகாட்டுறதும் இறைவன் தான். அந்த தேனி வந்து எப்படி அந்த பாதையில கரெக்டா அது ஒரு துல்லியமா அந்த பாதைக்கு போயிட்டு திருப்பி கூட்டு காட்ட வந்துடும். இது அதுக்கு அந்த தேனிக்கு அறிவிச்சு கொடுத்தது அந்த தேனியோட இறைவன் தான். இது ஒரு பெரிய அற்புதமா இருக்குது.